இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் இப்போ ஒரு பக்கம் புதுசாக ஒரு ஹோட்டலில் ஆரம்பிக்கிறதுக்காக பாக்கியா காசெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இருந்த பிஸ்னஸே க்ளோஸ் பண்ணிட்டு நடுத்தெருவுக்கு நிற்பார் கோபி அப்படின்னு பலகாலமாக சொல்லிட்டு இருந்தாலும் அதில் முதல் படியாக இப்போ அவர் பண்ண காரியங்களுக்கெல்லாம் சேர்த்து நடுத்தெருவில் நிற்கிறார். இதில் பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் லாஸ் ஆகிறதுக்கு இந்த பிஸ்னஸில் இப்போ வருமானம் இல்லையா, இல்லை இந்த பிஸ்னஸில் சம்பாதிக்கிறதுக்கான வழி இல்லையான்னு பார்த்தா கிடையாது. இவர் என்ன பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருந்தார்? பேங்க்கில் கடனை வசூலிக்க முடியும்னா இவங்க கம்பெனி கொடுப்பாங்க, இவங்க ஆட்களை வச்சு அந்த கடனை வசூலிக்கணும். இந்த பிஸ்னஸ் தான் செஞ்சாங்க. இன்னமும் கடன் வாங்குறவங்க தான் இருக்க தான் செய்கிறாங்க. அந்த கடன் வாங்குறவங்க என்ன அதிகமாகிட்டாங்க. இப்போ கிரெடிட் கார்டு கடன், அந்த கடன் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இவரே கிரெடிட் கார்டு கடனை வச்சு இந்த வீட்டு வாசல் வரைக்கும் எல்லாம் வாழ் நின்றுட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த பிஸ்னஸ் நஷ்டமாகிறதுக்கான வாய்ப்பு எங்கே இருக்குது அப்படின்னா இவர் எதையும் கவனிக்காமல் விடுறதா இருக்குது. ரொம்ப காலமாகவே இவர் அப்பப்போ என்னது அக்கௌண்ட்டில் காசு இல்லையா, என்ன எப்படி காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு கேட்பார், ஷாக் ஆன மாதிரி. அப்போ வரைக்கும் வேலைக்கு எங்கே போகிறாரு, இந்த பிஸ்னஸ் தான் அவருக்கு இருக்கிறது, காசு வருது வரன்னு கூட அவருக்கு தெரியாதா அப்படிங்கிறது நமக்கு புரியவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், எப்போ பார்த்தாலும் பாக்கியா துரத்திக்கிட்டே சுற்றுறது, பழனிசாமி வீட்டுக்கு போகிறது அப்படின்னு பல வேலைகள் செஞ்சார். அதன் விளைவாக தான் இப்போ நஷ்டமாயிடுச்சு. இப்போ இந்த விஷயத்தை வீட்டில் சொல்லாமல் குடிச்சிட்டு வேற எனக்கு மன கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு சுடுதண்ணி காய வைக்கிறேன்னு சொல்லிட்டு சுடுதண்ணியை ஒரு பேனரில் வச்சு இன்னொரு பேனரை பற்ற வைக்கிறாங்களா ஏதோ பண்ணிருக்காரு. அதை பார்த்துட்டு பாக்கியா ஷாக்காகி நிற்க ராதிகா திட்டி என் மானத்தையே வாங்காதீங்கன்னு திட்டிகிட்டு இருக்கும் பொழுது ராதிகாட்ட சொல்லாமல் ஒரு மறைக்கிறார். ஏற்கனவே கிரெடிட் கார்டுக்காரங்க விஷயத்தையும் மறைச்சு அவங்க கடைசியாக உண்மை தெரிஞ்ச போது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டார். இப்போ கம்பெனியே இழுத்து மூடிட்டது எவ்வளோ பெரிய விஷயம், வேலையே கிடையாது இருக்கு, வெட்டியாக இருக்கார் இவருங்கிறத சொல்லாமல் இருக்கார். கடைசியாக இதெல்லாம் மாட்டும் பொழுது அவங்க ஏற்கனவே அவர் செஞ்ச மற்ற காரியங்கள் இப்போ பண்ணுற காரியங்கள் எல்லாத்தையும் செஞ்சு காரி துப்பி மனுஷனானி அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கான நாள் வெகு தொலைவில் இல்லை. ஆனால் அப்பயும் இவருங்கிறதுனால இதே பாக்கியாவாக இருந்தால் சும்மா ஒன்றுமே இல்லாமல் பாலை கொட்டி விட்டாங்க, பாலை பொங்க விட்டாங்கனாலே எல்லாரும் குடும்பமாக சேர்ந்து திட்டுவாங்க. கோபி கம்பெனியே இழுத்து மூட்டு வந்தார் எதையும் சொல்லாமல் இருக்கிறதுக்கு. ராதிகாவே கடைசியாக புரிஞ்சுக்கிற மாதிரியும் ராதிகா பாவம் பார்க்குற மாதிரி தான் காமிக்க போகிறாங்க. அப்படி இல்லாமல் ராதிகா கோவப்பட்டு நான் கிளம்பி என் வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு கிளம்பினா நல்லா தான் இருக்கும். நடக்கும்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க